சர்வம் ஸ்ரீராமமயம். ஓம் நமோ நாராயணாய. சுகமான வாழ்வு தரும் துளசி கல்யாணம். கார்த்திகை மாத வளர்பிறை துவாதசி திதிக்கு பிருந்தாவன துவாதசி என்று பெயர். அன்று துளசியை மகாவிஷ்ணு திருமணம் செய்து கொண்டதாக புராணம் கூறுகிறது. மகாவிஷ்ணு 4 மாதம் தியானத்தில் ஆழ்ந்திருப்பார். அவரை மேற்படி நாளில் உத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ என்று கூறி எழுப்புவதாக ஐதீகம். துவாதசி அன்று காலையில் சுமங்கலி பெண்கள் எண்ணெய் தேய்த்து நீராடிய பின் துளசி மாடத்தை சுற்றி தூய்மை செய்து மொழுகி கோலமிட்டு காவியிட வேண்டும். துளசி செடிக்கு பஞ்சினால் ஆன மாலையும் வஸ்திரமும் அணிவிக்க வேண்டும். கருகமணி நகைகள் அணிவித்து அலங்காரம் செய்யலாம். வெற்றிலை, பாக்கு, பழங்கள், மஞ்சள், மணமுள்ள மலர்கள், தேங்காய் படைத்து குத்து விளக்குகள் ஏற்றி வைக்க வேண்டும். சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்யலாம். மகாவிஷ்ணு நெல்லி மரமாக தோன்றினார் என்பதால் ஒரு சிறிய நெல்லி கொம்பை ஒடித்து துளசி மாடத்தில் சொருகி வைத்து 2க்கும் பூஜை செய்ய வேண்டும். அப்பொழுது அநாதிமத்ய நிதன த்ரைலோக்ய பிரதிபா இமாம் கிருஹான துளசிம் விவாக விதினேஸ்வர பயோ கிருதைச்ச சேவாபி கன்யாவத் வந்திதம் மயா த்வத்ப்ரியாம் துளசீம் துப்யம் தாஷ்யாமித்வம் கிருஹான பிரபோ என்ற ஸ்லோகத்தை சொல்லி துளசி கல்யாணம் செய்ய வேண்டும். நல்ல முகூர்த்த நேரத்தில் வழிபாட்டினை மேற்கொள்வது சிறப்பு. துளசி பூஜை செய்வதால் 8 வகை செல்வங்களும் கிட்டும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடும். சுமங்கலிகள் சுகமுடன் நீடூடி வாழ்வர். துளசி தலம் திருமாலுக்கும் திருமகளுக்கும் உகந்தது. மகாலட்சுமி ஸ்வரூபமான துளசி இருக்கும் இடத்தில் மகாவிஷ்ணு வாசம் செய்வார். அதனால் துளசிக்கு விஷ்ணு பிரியா, ஹரிப்பிரியா என்ற பெயர்களும் உண்டு. துளசியின் தோற்றம் குறித்து ஒரு புராண கதையை காண்போமா? சிவபெருமானுக்கும் ஜலந்திரனுக்கும் போர் நடந்து கொண்டிருந்த சமயம் மகாவிஷ்ணுவே ஜலந்திரன் போல் வடிவம் கொண்டு பிருந்தையிடம் வந்து, தேவி, போரில் நான் வென்றுவிட்டேன் என்றார். மகிழ்ச்சி கொண்ட பிருந்தை அவருக்கு பாத பூஜை செய்து நெற்றியில் திலக்கமிட்டாள். பிருந்தை திலக்கமிட்டதும் மகாவிஷ்ணுவாக காட்சி கொடுத்தார் பகவான். அதை கண்ட பிருந்தை பிற ஆடவரை தொடும்படி நேரிட்டதே என்று துடிதுடித்து கல்மணம் கொண்ட நீர் உருவமற்ற சால கிராம கல்லாக மாறி கண்டகி நதியில் கிடக்க கடவீர் என்று சாபமிட்டாள். பிருந்தை, உன் சாபம் பலிக்கும். ஆனால் நீ எனக்கு அன்புடன் பாத பூஜை செய்தாய். எனவே நான் சால கிராம கல்லில் உறைந்திருக்கும் பொழுது நீ துளசியாக மாறி எனக்கு மகிழ்ச்சியூட்டுவாய். அப்பொழுது உன்னை எல்லோரும் போற்றுவர் என்றார் மகாவிஷ்ணு. கடந்த பிறவியில் சிறந்த விஷ்ணு பக்தையாக இருந்து விஷ்ணுவையே கணவராக அடைய வேண்டும் என்று தவம் இருந்து அந்த தவத்தின் பலனால் இந்த பிறவியில் ஜலந்திரனின் மனைவியாக இருந்து பிறகு தீக்குளித்து மாண்டதால் பிருந்தா என்று துளசியாக மாறினாள். அதன்பின் அவளை மகாவிஷ்ணு மணந்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன. மேலும் கிருஷ்ணாவதாரத்தில் துளசிதான் ருக்மணியாக அவதரித்து கிருஷ்ணனை மணந்தாள் என்ற தகவலும் உள்ளது. துளசி பார்க்கடலில் தோன்றியதாகவும் கூறப்படுகிறது. துளசி தெய்வீக சக்தி கொண்டவள். துளசிக்கு சுலபா, சரசா, அம்ருதா, ஷியாமா, வைஷ்ணவி, கௌரி, பகுமஞ்சரி என்று வடமொழிகளில் பல பெயர்கள் உள்ளன. மேலும் 9 வகையான துளசி செடிகள் உள்ளன. அவை கரியமால் துளசி, கருந்துளசி, கற்பூர துளசி, செந்துளசி, காட்டு துளசி, சிவ துளசி, நீல துளசி, பெருந்துளசி, நாய் துளசி. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணம் கொண்டவை. துளசி இலையின் நுனியில் பிரம்மனும் அடியில் சிவனும் மத்தியில் மகாவிஷ்ணுவும் வாசம் செய்கிறார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது.
துளசி செடியில் 12 ஆதித்யர்களும் 11 ருத்ரர்களும் 8 வசுக்களும் அஸ்வினி தேவர்களும் வசிக்கின்றார்கள். எனவே துளசி இலையுடன் கூடிய நீர் கங்கை நீருக்கு சமமாக கருதப்படுகிறது. பல நோய்களை குணமாக்கும் சக்தி இந்த துளசிக்கு உண்டு. வீட்டின் தென்மேற்கு பகுதியில் சூரிய உதயத்தை பார்த்த நிலையில் துளசி செடியை தொட்டியில் வைத்து வழிபட வேண்டும். துளசி மாடத்திற்கு தினமும் நீரூற்றி கோலமிட்டு மாடத்தின் கீழ்ப்பகுதியில் சிறிய அகல் விளக்கு ஏற்றி வழிபட அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து காணப்படும். திருமால் ஆலயங்களில் துளசி வனம் இருக்கும். மேலும் துளசி மாடம் இருப்பதையும் காணலாம். துளசி மாடத்திற்கு தினமும் பூஜைகள் நடைபெறும். பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் ஸ்ரீ ஆண்டாள் சந்நிதிக்கு செல்லும் வழியில் மிகவும் போற்றக்கூடிய துளசி மாடம் ஒன்றுள்ளது. இது மற்ற துளசி மாடத்தை விட மாறுபட்டது. ஆமையின் திருவுருவத்தின் மேல் அமைந்துள்ளது இந்த துளசி மாடம். அதன் அருகில் வில்வ மரமும் உள்ளது. ஜலந்திரனை அழிக்க சிவபெருமானுக்கு உதவிய மகாவிஷ்ணு ஆமை அவதாரத்தில் இருக்க அவருக்கு பிடித்தமான பிருந்தையான துளசி அவர் முதுகில் மாடத்தில் உள்ளார். இந்த துளசி மாடத்திற்கருகில் நெய்விளக்கேற்றி கணவனும் மனைவியும் வலம் வந்தால் அவர்கள் மகாவிஷ்ணு மகாலட்சுமியின் அம்சமாக அப்பொழுது மாறுவதாக ஐதீகம். இந்த துளசி மாடத்தை கன்னிப் பெண்கள் விளக்கேற்றி வழிபட அவர்களுக்கு பிடித்தமான வரன் அமையும். சுமங்கலிகள் நீடூடி வாழ்வர். வீட்டில் துளசி மாடம் இல்லாதவர்கள் பெருமாள் கோவில்களில் உள்ள துளசி மாடத்திற்கு நெய் விளக்கேற்றி வழிபட்டால் சுகமான வாழ்வு கிட்டும். ஹரே ராம 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 ஹரஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரஹரே. ஓம் நமோ நாராயணாய.